இங்கிட்டு வேண்டாம் நம்ம அங்கிட்டு போவோம். இன்னொரு படத்துல வடிவேல் சொல்லுவார் தெரியுங்களா, இங்கிட்டு வேண்டாம் அங்கிட்டு போவோம். அந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு பாருங்க புது டிவி வாங்கிட்டு போறாங்க. எல்ஜி அவங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறத விட இது வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஆசையா இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாத்தீங்களா. ரொம்ப நாள் ஆசை டிவி வாங்கணும், செவுத்துல மாட்ட டிவி வாங்கணும். அந்த மாதிரி ஹோட்டல் வந்தாச்சு. இங்கயா? ஓகே ஓகே. 348 ரூபாய். இதுல கேஷ் வச்சிருக்காங்க. நூறு 200 300 350. ஓகே ஃபைன். என்ன பண்ணணும், காசை கட்டி காசை ஏடிஎம்ல போட்டு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அக்கௌண்ட்ல இருந்து கூகுள் பே மூலியமாக ஜொமேட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் மறுபடியும் லாக் அவுட் ஆகாமல் இருக்கும். டக்குன்னு லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஃபைன். இங்கே பாருங்க, சூர்யா ஹோட்டலு பிக்கப் 0.6 கிலோமீட்டரு, ட்ராப் பாருங்க 9.28 கிலோமீட்டர். டோட்டலாக 95 ரூபாய் நமக்கு வந்திருக்கு இந்த ஆர்டரில். சரி, அதான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. உள்ள போய் கேட்குற உள்ள இருக்கு, ரெடி கொடுக்குறீங்க. சம்பவம்னு சொல்லுவாங்களே, அது எனக்கே நடந்துருச்சுங்க. எடுத்துட்டு வந்தா அவர் சொன்னாரு, நான் சொன்னேன்ல இங்கே இருக்குன்னு, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் வந்தீங்கன்னா போய் கேட்கணும் அப்படின்னாரு. ஐயோ கீழேயே வெடிச்சிருச்சுங்க. பார்த்து வெடிங்க, கீழேயே வெடிக்குது, குழந்தை குட்டிகளாக இருக்காங்க. நம்ம வந்ததையும் முடிஞ்சிருச்சுங்க. டக்குன்னு லீவை போட்டோமா, வீடியோ எடுத்தோமா, ஃபன் பண்ணமான்னு இருக்கலாம். ஆக்சுவலி நான் காலையில் தோசை சாப்பிட்டு வந்தது தாங்க, இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க. ஃபைட்டானே பைக்கு நாளைக்கு செக் பண்ணாங்க. ஓகேங்க, டெலிவர் பண்ணியாச்சு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இல்லைன்னா உள்ளே போயிருந்தேன்னா லெஃப்ட் திரும்பி இருந்தானே மேலே விழுந்திருக்கோம். தம்பி மெதுவாக சுற்றுங்க, நான் போய்க்கிறேன். சரி வர்றது கிளம்ப வேண்டியதான். டாடா பாய். நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வரக்கூடாதுங்க பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லாக் அவுட் ஆயிருங்க. லாக் அவுட் ஆச்சுன்னா 1700 ரூபா ஓகேயா தான் எனக்கு. அப்புறம் லெஃப்ட் போகுது ரைட்டு போகுது, முடிச்சிருந்தா தான் லெஃப்ட் ரைட்னு போய் வெடிச்சிட்டே இருக்குதுங்க பட்டாசு. மெமரி ஃபுல்லாக போகுது. பாய்ங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. எங்க ஜோனுக்குள்ள வந்ததையும் 2 ஆர்டர் போட்டாங்கங்க. 111 ரூபாய்ங்க ஏர்னிங்ஸு. கிலோமீட்டர் பாருங்க, 2 ஆர்டர் மொத்தமாக சேர்த்து 10 கிலோமீட்டருங்க டெலிவரி கொடுத்துட்டு இன்னைக்கு 12 மணிக்கு தான் போவேன்னு நினைக்கிறேங்க. டாடா பாய், see you all guys. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. ஓகே, இட் இஸ் டெலிவர்ட். 500 கொடுத்தாங்க, 351க்கு 350. ஸோ 35 45 ஒரு 5 50, இப்போ 10 5 15 180 150 ரூபா கொடுத்தாச்சு. ஜிபே பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், டெலிவர் பண்ணியாச்சுங்க. எஸ், சம்பவம்னா சம்பவம் தான். பின்னாடி ஏதோ சம்பவம் நடக்குது. இட்ஸ் சங்கு சக்கரம். அங்கே சம்பவம், லெஃப்ட் சைடு சம்பவம் நடக்குது. நம்ம அந்த பக்கம் போவோம். இங்கிட்டு வேண்டாம் நம்ம அங்கிட்டு போவோம். பின்னர் படத்துல வடிவேல் சொல்லுவார் தெரியுங்களா, இங்கிட்டு வேண்டாம் அங்கிட்டு போவோம். அந்த மாதிரி அங்கிட்டு வேண்டாம் நம்ம இங்கிட்டு போவோம். எல்லாருமே எவ்ரி ஒன் ஆர் செலிப்ரேட்டிங் த தீபாவளி, பட் நான் மட்டும் ஏன்? ஐயோ, எல்லாருமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த தம்பி என்ன தூக்கி வீசிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க, பட் நான் மட்டும் ஏன் வண்டி ஓட்டிட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே கண்டென்ட் எடுத்துட்டு யூடியூப் வீடியோ சுற்றுறேன்னு தெரியல. என்ன வாழ்க்கடா டே போடா.
நம்ம விஜய் சித்தனை சொல்கிற மாதிரி என்னடா வாழ்க்கை அப்படிலாம் நான் சொல்லிட மாட்டேன். அப்படின்னா என்னடா வாழ்க்கைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் வர்றதை சொல்ல மாட்டேன். மணி 7 தாச்சுங்க. ஆக்சுவலி 10 மணி வரைக்கும் வந்து ஓட்டணுங்க. ஓட்டினா தான் இன்சென்டிவ்ஸ் வரும். அதில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் இல்லாமல் போயிட்டோம், அதாவது வந்து டியூட்டி ஆன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஓகையா 1700 ஓகையா ஆயிரும். அதாவது வீக்லி இன்சென்டிவ் 1700 வந்து போயிருங்க. ஆனால் வந்து டெய்லி இன்சென்டிவ் டெய்லி 200 300 வந்திருக்கு. அது வந்து ஒரு 1200 1300 வரும். சப்போஸ் இன்னைக்கு நான் ஓட்டாமல் இருந்தாலும் எனக்கு அந்த 1300 வந்துடும். இருந்தாலும் 1700 இல்லைங்களா, 100 ஏன் ₹1 கூட எக்ஸ்ட்ரா வந்தாலும் ₹1 ₹1 தானுங்க. கிளியே கிளியே கிளிமணி மேலே அழகின் அழகே. தீபாவளி அன்னைக்கு பாருங்க புது டிவி வாங்கிட்டு போறாங்க. எல்ஜி 32 இன்ச்சு நினைக்கிறாங்க, அங்கே அப்படிதான் போட்டிருக்கு. தீபாவளி ஆஃபரில் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறத விட இது வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஆசையாக இருக்கும். ஸோ எவ்வளோ பட்டாசு வெடித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ரொம்ப நாள் ஆசை டிவி வாங்கணும், செவுத்தில் மாட்ட டிவி வாங்கணும், அந்த மாதிரி தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. நமக்கு கண்டென்ட்டும் வேணும், வீடியோவும் எடுக்கணும், அந்த சேம் டைம் வேலையும் பார்க்கணும். ஓ மை காட், பெட்டி கையிலேயே வெடிச்சிருச்சுங்க. அதெல்லாம் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். கையிலேயே பல சம்பவங்கள் செஞ்சுருப்பேன். பாருங்கள். தினம் சண்டை போட்டாலும் ஏஎஸ்டி புறம் இங்கேயா மீனாட்சி இங்கே தான் போட்டிருக்காங்க லொக்கேஷன். பார்க்கலாம். ஹோட்டல் வந்தாச்சு. ஏஎஸ்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேன்னு தெரில. அழகே அங்கேயா? ஓகே. இங்கேருந்து அங்கே போய் தூக்கி மேலே போட்டு விட்டுறோம். தீபாவளி தீபாவளி தான் போங்க. கிளியே கிளியே கிளிமணி மேலே ₹348. இதில் கேஷ் விலை வச்சுருக்காங்க. ₹100 200 300 350. ஓகே ஃபைன். பயங்கரமான தீபாவளிங்க. அவங்க 4 ஃப்ளோர் மேலே நின்று அங்கேருந்து பக்கெட்டை கட்டி விட்றாங்க. என்ன வாழ்க்கடாடி. இந்த காசை கொண்டு போய் டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம்மில் கட்டி ஜொமேட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிகாஸ் கையில் ரொம்ப கேஷ் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பாக்கெட் லிமிட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ₹348 இப்போ வாங்கியிருக்கோமா? ₹49 தான் நம்ம வாங்கணும். ஸோ ₹348 வாங்கினதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், காசை ஏடிஎம்மில் போட்டு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அக்கௌண்ட்லேருந்து கூகுள் பே மூலியமாக ஜொமேட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் மறுபடியும் வந்து லாக் அவுட் ஆகாமல் இருக்கும். டக்குன்னு லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ₹1700 ₹1300 தான் வரும். ₹400 ₹500 அவுட் ஆயிரும். பார்த்தீங்களா, தீபாவளி அன்னைக்கு ஒர்க் பண்ணாதான் கையில் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த ஆன்லைன் பேஸ்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம தள்ளப்படுவோம். லைக் இந்த ஆன்லைன் பேஸ்டு டெலிவரி ஜாப் எல்லாமே தான். ஓகேங்களா, ஜொமேட்டோன்னு இல்லைங்க, லைக் ஸ்விக்கி வந்து ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சண்டே மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதிலெல்லாம் வந்து லிமிட் ரொம்ப இதில் வந்து ஒரு ₹4000 ₹5000 வரைக்கும் கையில் காசு வரும். அதில் வந்து ₹2000 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் 1 by 1. அதில் அப்படி இல்லை. ஸோ ஏடிஎம் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் கொடுத்துட்டு
அடுத்த ஆர்டர் வந்துட்டு அங்கே போகும்போது ஏதாவது பட்டாசு வெடிச்சாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா கடைசி சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். கட்டுப்பாகுதுங்க. கிளியே கிளியே கிளி வடிவேலு. என்னங்க கிளியே நின்றுச்சு முன்னாடி போய் ஒரு பயங்கரமான வெட்டியா. இங்கே வெடிக்கிறாங்க சம்பவத்தை, இங்கே நின்றுக்கலாம். ஃபைன், டபுள் ஷாட் போலங்க. பயங்கரம் பயங்கரம். பயங்கரம் பயங்கரமா இருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இங்கே பாருங்க, சூர்யா ஹோட்டலு பிக்கப் வந்து 0.6 கிலோமீட்டரு, ட்ராப் பாருங்க 9.28 கிலோமீட்டர். டோட்டலாக 95 ரூபா நமக்கு வந்திருக்கு இந்த ஆர்டரில். ஆர்டர் வந்து என்னடா பண்ணுறது, நான் வீட்டுக்கு போகணும்டா, டக்குன்னு 9 மணி ஆகணுங்க. சரி, அதான் அதான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. உள்ள போய் கேட்குறேன், உள்ள இருக்கு, ரெடி கொடுக்குறீங்க அவங்க. அதான் சரி சரி. காய் சம்பவம்னு சொல்லுவாங்களே, அது எனக்கே நடந்துருச்சுங்க. என்ன அப்படின்னா, ஃபுட்டு வந்து ரெடியாகி சரி சரி அதான் எஸ், செக்யூரிட்டியாக இருந்தாலும் ஒரு வேலையை ஒரு கரெக்டாக பார்க்கணும் இல்லைங்களா, அதான் அவர் சொல்கிறாரு. ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேங்க. ஃபுட்டு வந்து ரெடியாக வரல. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சொன்னாருங்க, பார்சலான்னு கேட்டார். ஆமாங்கண்ணான்னு சொல்கிறங்காட்டி, சரி தம்பி போய் உள்ளே கேட்டு பாருங்க அப்படின்னாரு. உட்காந்துட்டே இருக்கணும் அப்படின்னாரு. உள்ளே போய் கேட்குறேன், உள்ளே 4 பார்சல் இருக்குங்க. அப்புறம் பார்த்தா நம்ம பார்சல் இருக்குது, ரெடியாக கொடுக்கலன்னு கேட்டால் பரவாயில்ல கொண்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் அவர் சொன்னார், நான் சொன்னேன்ல இங்கே இருக்குன்னு, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வந்தீங்கன்னா போய் கேட்கணும் அப்படின்னாரு. அவ்வளோதாங்க, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஜாலியாக தான் பேசினாருங்க. இப்போ தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி மறுபடியும் முடிஞ்சு போச்சுங்க. நார்மலாக நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லைங்க. லைக் பவர் பேங்க்கில் பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி முடிஞ்சிருதுங்க. தம்பி வச்சு விட்டுட்டாங்க. ஐயோ 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 ஐயோ, மேலே 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 போமா. ஐயோ, கீழேயே வெடிச்சிருச்சுங்க. பார்த்து வெடிங்க, பக்கத்திலேயே வெடிக்குது. குழந்தை குட்டிகளாக இருக்காங்க. The whole world enjoys the Deepavali, but I am working on my work. இங்க இருந்த போற பாருங்க, மேல போடா. ஐயோ ஒன்று. இப்போ இந்த ஆர்டரை கொண்டு கொடுத்துட்டு எங்கே போகணும் அப்படின்னா 10 கிலோமீட்டர் வந்துச்சு. போய் ஆர்டரை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இப்போ 8:16 ஆச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஒரு 9 மணி அந்த ரேஞ்சு நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் மெதுவாக போயிட்டு மெதுவாக கொடுத்துட்டு மெதுவாக வருவேன். 9 மணிக்கு வந்ததே ஒரே ஒரு ஆர்டர் வரும். டக்குன்னு அந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு
9:30 மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா 10 மணிக்கு கரெக்டாக வீடு போவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த லாக் அவுட்டு லாகின் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து செட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் இன்சென்டிவ்ஸ் கட் ஆகாமல் வருங்க. பிகாஸ் நமக்கு வந்து தீபாவளி இப்போ நாளைக்கு வந்துருந்தது, அதாவது மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி வந்ததுன்னா லீவ் போட்டுடலாம், இப்படி சமாளிச்சிடலாம். பட் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. கம்பல்சரி ஓட்டினா மட்டும்தான் நமக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து வருங்க, இல்லைங்களா? ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டியே ஆகணும். சண்டேலாம் கன்ஃபார்ம் நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டே கைக்கு வரும். அப்படியே நீங்கள் ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டிங்கன்னா ஒன்றுமே கைக்கு வராது, வர்றதும் போகிறது அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஜொமேட்டோவில் உங்களுக்கு அவ்வளோ புஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா ஒர்க் பண்ணலாம், இல்லைனா லீவ் போட்டுக்கலாம். 1 or 2 days நீங்கள் லீவ் போட்டாலும் வீக்லி இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து ஜொமேட்டோவில் இருக்கும். You can do whatever you want, just do says and what you are willing to பண்ணணும் என் லைஃப்பில் சாகிறதுக்குள்ளே. அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்பப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க. பிகாஸ் நம்ம எப்போ சாவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப். அந்த நதி மாதிரி தாங்க, போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் யோர் செல்ஃப், பி யோர் செல்ஃப், அவ்வளோதான். நம்ம வந்ததையும் முடிஞ்சிருச்சுங்க. நமக்கு எதுவும் செட் ஆகலைங்க. சில இடத்துல நம்ம போகும்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, டக்குன்னு வெடிக்கும் போது போகிறோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் வந்து முடிஞ்சிருது, என்னன்னே தெரியலங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் அடுத்த வருஷம் மூலம் தீபாவளி வந்து அடுத்த வருஷம் சீக்கிரமாக வரணும். அதுவும் வந்து இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடாதுங்க. மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸி. டக்குன்னு லீவை போட்டோமா, வீடியோ எடுத்தோமா, ஃபன் பண்ணோமான்னு இருக்கலாம். ஃபன் பண்ணுறோம், சொல்லுங்கள், ஃபன் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒர்க்கும் முக்கியம், அட் த சேம் டைம் இன்சென்டிவ்ஸும் முக்கியம், தீபாவளி முக்கியம். அப்படின்னா இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ வீட்டில் இருந்தால் இன்றைக்கி நான் இவ்வளோ பட்டாசு வெடிச்சிருப்பேனா, இவ்வளோ பட்டாசு வெடிக்கிறத நான் பார்த்துருப்பேனா அப்படிங்கிறது டவுட் தான், இல்லைங்களா? பட் வேலைக்கு வேலையும் ஆச்சு, அட் த சேம் டைம் வந்து செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணியாச்சு. அப்படியே நம்ம மைக்கோட ஸ்பாஞ்சையும் தொலைச்சாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் மைக் ஸ்பாஞ்சு தேடினா அது என்னடானா 10 ஸ்பாஞ்சு 1000 ரூபாய் 1500 போட்டிருக்கான். சிங்கிள் ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா. 150 ரூபாயில நான் பார்க்கல, ஆக்சுவலி 200 ரூபா 299 ரூபா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சே போட்டிருக்காங்க, சின்ன ஸ்பாஞ்சு. அவ்வளோ காஸ்ட்லியான விஷயம், அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையாக இன்றைக்கி நான் தொலைச்சேன். நான் கூட ஏதோ 30 ரூபா, நான் கூட ஏதோ ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது ஒரு பொட்டி கடையில் கேட்டு பொள்ளாச்சியில் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆன்லைனில் பார்த்தா 100 ரூபா சிங்கிள் பீஸ் வந்து 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா, சிங்கிள் பீஸ் 500 ரூபா வரைக்குமே போட்டிருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். எப்படி ரெக்கார்ட் ஆகுது என்ன ஏதுன்னே தெரியலங்க. பேட்ரி வேறு ரொம்ப டவுனாக பரிதாப நிலையில் போயிட்டுருக்கு. பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணால் சீக்கிரம் நிற்க மாட்டேதுங்க. ஒரு லைக் கண்டினியூஸாக ஒரு 5 minutes 10 minutes ரெக்கார்ட் பண்ணாலே வந்து சார்ஜ் வந்து லோ பேட்டரின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ஆஃப் ஆயிடுது. விட்டு விட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 minutes or 30 minutes வரைக்கும் சார்ஜ் நிற்கிதுங்க. ஃபுல்லாக இப்போ 4% வந்து, அதாவது 4 points தான் காட்டும் டோட்டலாக, ஓகேங்களா? 4 points காட்டுது. டக்குன்னு ஒரு 10 minutes கண்டினியூஸாக இல்லை ஒரு 3 minutes கண்டினியூஸாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து சார்ஜ் 2 point 1 point அந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து அதுவே ஆஃப் ஆயிடுது லோ பேட்டரின்னு. மறுபடியும் ஆன் பண்ணால் 3 point காட்டுது. ஸோ பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணாலும் அதுக்கு வந்து அவ்வளோ உயிர் இல்லை. சூப்பர், உயிர் இல்லை இல்லைங்களா? ஆக்சுவலி நான் காலையில் தோசை சாப்பிட்டு வந்தது தாங்க, இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க. சாப்பிட்லான்னு நினச்சேன். மதியம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு என்னது சாக்லேட் மில்க் ஷேக் அது குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாக்லேட் காஃபி சாப்பிட்டுட்டு, சாக்லேட் காஃபின்னு வருது பார்த்தீங்களா, லியோ 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 லியோவோட எஃபெக்ட் தான், ஓகேங்களா? இன்னும் தீராமல் இருக்க பார்த்தீங்களா?
ஆக்சுவலி 1 மாதம் பக்கம் ஆச்சு. ஆனால் 1 மாதம் அப்படின்னாலே 1 மாதம் ஆச்சு. இருந்தாலும் வந்து அந்த லியோவோட எஃபெக்ட் இன்னும் குறையாம தான் இருக்குது பார்த்தீங்களா. அதனால வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தேன், பசி ஆகலை. அதனால வந்து அதுக்கப்புறம் நான் சாப்பிடவும் இல்லைங்க. அப்புறம் தான் டக்குன்னு பார்த்தா நாய்க்குட்டியெல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் தோணுச்சு. சரி தோசை தான் இருந்துச்சுங்க, பாதி தோசை நாய்க்குட்டிக்கு போட்டேன். வீட்டுக்கு போவேன், பாதி தோசை இருக்கும். இன்னும் சாப்பிடலங்க, லைட்டாக இப்போ தான் பசி ஆகுது. ஏன்னா காலையில் 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்டது இல்லைங்களா, அதனால என்ன சாப்பிடல. தோசை தான் இருக்குது. தோசை காலையில் சுட்டதில்லைங்க, வர வரன்னு போயிருக்கும். லைக் அந்த 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 சாஃப்ட்னஸ் போயிருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும். சாப்பிட்டா வந்து ஒரு மாதிரி விக்கி ஒரு மாதிரி சிக்கி ஒரு மாதிரி ஆயிருங்க. அதனால சாப்பிட்லங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் வரும்போது ஏதாவது நோம்பி சாட்டியிருக்காங்க, சிக்கன் சாப்பிடக்கூடாது. அதனால வந்து லைக் ஏதாவது என்ன சாப்பிட்றது, காளான் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, வந்து டிசைட் பண்ணலாம். இன்னும் போகணும், இன்னும் 2.5-3 கிலோமீட்டர் போகணுங்க. டைம் எவ்வளோ, 8:30 ஆச்சா. இன்னொரு 1 ஹவர் எப்படியாவது சமாளிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடிடலாம். ஃபைட்டானே பைக்கு நாளைக்கு செக் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் விட்டோம் அப்படின்னாலே ஆஃப் ஆயிடுதுங்க. ஓகேங்க, டெலிவர் பண்ணியாச்சு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இல்லைன்னா உள்ளே போயிருந்தேன்னா லெஃப்ட் திரும்பி இருந்தேன்னா மேலே விழுந்திருக்கோம். இட்ஸ் ஓகே. ஸோ கொடுத்தாச்சுங்க, 95 ரூபா வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் நமக்கு வராமல் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 9 ரூபா வருங்க. அதுதான் இப்போ டிஸ்பிளேல காட்டுது. தம்பி மெதுவாக சுற்றுங்க, நான் போய்க்கிறேன். ஓகேப்பா, இதையே வச்சு விட்டாங்களே. என்ன வெடிச்சிட்டே இருக்கு.
சரி வராது, கிளம்ப வேண்டியதான். டாட்டா பாய். நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வரக்கூடாதுங்க பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லாக் அவுட் ஆயிருங்க. லாக் அவுட் ஆச்சுன்னா 1700 ஓகேயா தான் எனக்கு. அப்புறம் நின்றுச்சுங்க பட்டாசு சவுண்டு. ரொம்ப நேரம் நானும் பார்த்தேன், சரி லெஃப்ட் போகுது ரைட்டு போகுது, முடிச்சிருந்தா தான் லெஃப்ட் ரைட்னு போய் வெடிச்சிட்டே இருக்குதுங்க பட்டாசு. சரி ஓகேங்க, ஃபினிஷிங் இது ஓகே, இதான் ஃபினிஷிங் நினைக்கிறேன். ஸோ மெமரி ஃபுல்லாக போகுது. பாய்ங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. எங்க ஜோனுக்குள்ளே வந்ததையும் 2 ஆர்டர் போட்டாங்கங்க. 111 ரூபாய்ங்க ஏர்னிங்ஸு. கிலோமீட்டர் பாருங்கள், 2 ஆர்டர் மொத்தமாக சேர்த்து 10 கிலோமீட்டருங்க டெலிவரி கொடுத்துட்டு. இன்றைக்கி 12 மணிக்கு தான் போவேன்னு நினைக்கிறேங்க. பேட்டரி முடிய போகுதுங்க, சார்ஜும் முடிய போகுது, அண்ட் தென் ஸ்டோரேஜும் முடிய போகுது. டாடா பாய், சி யூ ஆல் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நன்றிங்க, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.